பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்நாட்களிலே அதிசயங்களை காணப்படுவாராக. மீண்டும் லைவ்ல உங்களை சந்திக்கும்படியாய் கத்தர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தை நினைத்து நான் துதிக்கிறேன். அநேக இடங்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், நிலைமைகள், சூழ்நிலைகள் இல்லை. குவாரண்டைன் நாட்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே சபை கூடியவர்கள் தடை செய்யப்பட்டிருந்த காலகட்டங்களிலே எப்படியாகிலும் உங்களை சந்திக்கும்படியாய் கத்தர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு நினைத்ததை தேவனை துதிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்நாட்களிலே அதிசயங்களை காணப்படுவாராக. நிச்சயமாகவே ஒரு சவால் நிறைந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை ஆராதனைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களோடு கூட நான் சொல்வது போல ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரோடு கூட பேசி உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் உபாதைகள் நீங்கும். நாம் ஒன்று கூடி ஆராதிக்கிற நாட்கள் வரும். கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கத்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த நாளிலே கத்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லா தெய்வ பிள்ளைகளும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து நாம் கத்தரை துதிக்க போகிறோம். ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க உங்களுடைய வேலை அலுவலர்களை நிறுத்திக் கொள்ளுங்க. ஒரு மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் வசனமாய் தியானித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க போகிறோம். தடைகளை எல்லாம் கத்தர் மாற்ற வேண்டும். போராட்டங்களை கத்தர் மாற்ற வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் துதிக்க போகிறோம். நல்லா ஆராதித்து தான் நம்முடைய வசனங்களுக்கு தியானிக்கிற விஷயங்கள் உண்டு. ஆனால் இந்த சூழ்நிலைகளை ஆராதிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் உங்கள் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கும்படியா ஒரு சபையில நீங்க இருந்து எப்படி துதிப்பீங்க அதே போல எங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறோம். நீங்க எல்லாம் துதித்துக் கொள்ளலாம். எல்லாம் துதித்துக் கொண்டிருக்க அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய், தயவுகளுக்காய், கர்த்தருடைய பிரசன்னத்திற்காய், கர்த்தருடைய ஆளுகைகளுக்காய் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், இந்த வாரத்தின் முதல் நாளில ஆண்டவரே சபை கூடி கூட்டமாய் நாங்கள் ஆராய்த்துக் கொண்ட நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆனாலும் அதாந்த வீடுகளிலே நாங்கள் கூடி ஜெபிப்பதையும் அந்தாந்த வீடுகளை வசதி தியானித்துக் கொண்டிருப்பதையும் கர்த்தர் கனம் பண்ணுவீராக. சீக்கிரத்தில் உபாதைகள் நீங்கி நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க நல்ல ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் ஒரு விசை கூட எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் வரை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எல்லாம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. மீண்டும் ஒரே விஷயம், உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை மேல உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான்
என் இதயத்தின் ஏக்கமையா. லேலுயா லேலுயா. நாம் இருக்கிற இடங்களில லேலுயா லேலு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லேலுயா லேலுயா லேலுயா. எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மோடு இருப்பது எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. உம் சித்தம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய நீதி அல்ல, சுயநீதி ஒன்றும் அல்ல, எல்லாம் உடைய கிருபை என்று ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாட்களே கர்த்தர் எங்களோடு கூட பேசும், என் சபையோடு பேசும். அவினாஷி, கோவை, ஈரோடு என்று சொல்லி எல்லா சபை மக்களோடும் கர்த்தர் பேசுவீராக. ஒருவரும் சப்தத்தை கேட்க முடியாதபடி, தடைபட்டு போகாதபடி எல்லாரும் கேட்டு தேவ நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். காரியங்களை வாய்க்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்நாட்களிலே அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அவரை போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லை. அவரே நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய விடுதலை, அவர் நம்முடைய நம்பிக்கை, அவர் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து பிலிப்பியர் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்குள் பலவிதமான விஷயங்களை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாய் நோக்குங்கள். நீங்கள் யாரை மாதிரிகளாய் வைத்துக் கொள்ள வேண்டுமா? மூப்பர்களால் இல்லைனால் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலரால் நடத்தப்படுகிறவர்கள் சரியாய் நடக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பார்த்து நீங்க எப்படி இருக்குமா? அவர்களை நீங்கள் முன்மாதிரிகளை வைத்துக் கொள்ள வேண்டுமா? திரும்ப வாசிங்களேன். சகோதரரே, என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளை நோக்க. நம்ம யாரை மாதிரிகளை நோக்க வேண்டுமா? தேவனுடைய சப்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளை நம் மாதிரியாய் வைத்துக் கொள்ள வேண்டுமா? இன்னைக்கு அநேகர் வாலிபர்கள் அநேகர் மாதிரிகளாய் வைத்துக் கொள்வதை பார்க்க முடியும். யாரை மாதிரிகளாய் வைத்துக் கொள்கிறோம்? ஆடம்பரத்திலும் பிரபலங்களில் மேலாய் இருக்கிறவர்களை நம் மாதிரிகளாய் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை நீங்கள் மாதிரிகளாய் வைத்துக் கொள்ளுங்கள். வாசிங்க திரும்ப ஒரு விஷயம் கூட. சகோதரரே, என்னோடு கூட you should travel with me. என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி. இந்த சத்திய வசனம் எதையெல்லாம் வழிகாட்டுகிறதோ, அப்போஸ்தலர் எதை வழிகாட்டுகிறார்களோ, இந்த உபதேசம் எதை வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதலின்படி நடக்கிறவர்களை நீங்கள் மாதிரிகளாய் நோக்குங்கள். நீங்க ஒருத்தரை பார்க்கும் போது இவரை மாதிரியாய் நான் வைத்துக் கொள்ள வேண்டும், இவர் ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு ரோல் மாடலா, ஒரு மென்டரா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சத்திய வசனப்படி நடக்கிறவர்களாய் பார்த்து அப்படி நடக்கிறவர்களை போல அவர்களை நீங்கள் மாதிரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப வாசிங்களேன். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. என்னோடு கூட பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாய் நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அப்படின்னு சத்திய வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் நடக்கிறவர்களை நீங்கள் மாதிரிகளாய் வைத்துக் கொள்ள வேண்டுமா? ஆனா என்ன காரணம் என்று சொன்னால் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வாசிங்களேன். ஏனெனில் அப்போ வேறு விதமாய் நடக்கிறவர்களை நம் மாதிரியாய் வைத்துக் கொள்ள கூடாது. நம் யாரை மாதிரியாய் வைத்துக் கொள்ள வேண்டுமா? உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளை தான் நம் மாதிரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அப்போஸ்தலனோடு கூட பிரயாணிக்க வேண்டும், என்னோடு கூட பிரயாணம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீங்கள் யாரையாவது மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், if you want to say somebody example in your life, உங்கள் வாழ்க்கையில சிலரை மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வந்தது போனது வெந்தது வேகாது என்று சொல்லி பிரபலமானது இல்லை என்றால் தங்களுக்கு இந்த கூட்டத்தை கூட்டிக் கொள்கிற காரியங்கள் வியாபாரமாக்குகிற இவர்களை மாதிரியாக அல்ல, வசனத்தை பின்தொடர்றவர்களுக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படிவதை மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் வாசிங்களேன், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் அப்படின்னு சொன்னால் சத்திய வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அல்ல, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையின் பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பல முறை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இவர்கள் சிலுவைக்கு எப்படியா சிலுவையின் பகைஞர்கள் அப்படின்னு சொன்னால், சிலுவைக்கு பகைஞராய் பலரும் இன்றைக்கு உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். பிலிப்பிய சபைக்கு பரிசுத்தம் எழுதி வைத்ததை போலவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் யாரை மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க பாத்தீங்களா, அவர்களை நீங்கள் மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் 15 வாசிங்களேன். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் சத்திய வேதவசனம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த சத்திய வேதவசனம் கொடுத்திருக்கிறார். அதன்படி நடக்கிறார்கள் பாத்தீங்களா, அவர்கள் என்ன செய்யணுமா, மாதிரிகளா வைத்துக் கொள்ளணுமா. நன்றாக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு பல மாதிரிகள் பூமியில இருக்கிறது. ஊழியங்களிலே பல இடங்களிலே பலவிதமான மாதிரிகள், முன்மாதிரிகள் இருக்கிறது. அந்த முன்மாதிரிகளை பார்க்கும்போது இவர்கள் சத்திய வசனம் சொல்கிற பிரகாரமாக நடக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால் மாத்திரமே அவர்களை மாதிரிகளை வைத்துக் கொள்ள வேண்டுமா. இன்றைக்கு நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், டிவியில அங்க இங்க எல்லாரும். கண்களுக்கு இனிமையாகவும் செவிகளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அவர்கள் வார்த்தையெல்லாம் கேட்கிறது மிகுந்த மிகுந்த சந்தோஷமா இருக்கிற. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்புக்கு எச்சரிக்கிறான், பிலிப்பியர் பகுதிக்கு எச்சரிக்கிறான், பிலிப்பியரே கவனியுங்கள், நீங்கள் எல்லாரையும் மாதிரி வைத்துக் கொள்ளாதீங்க, உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை நீங்கள் மாதிரியாய் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து எப்படியா, ஏனெனில் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பாருங்களேன், பரம்பரை சொல்றான். காலங்கள் போக போக அவன் சொல்லுகிற காரியம் கண்ணீராக மாறிவிடுகிறது. என்ன காரணம்? இன்றைக்கு நீங்க பார்க்கும் போது சுலபமாக அல்ல கிறிஸ்தவ சமுதாயம். நீங்கள் மாதிரியா இருந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் சிலுவைக்கு பகைஞராக இருப்பதை பார்க்க முடியும், சிலுவைக்கு பகைஞராக இருப்பதை பார்க்க முடியும். உற்று பார்ப்பீங்கன்னு சொன்னா நல்லா பேசுறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இவ்வுலக ஆசீர்வாதத்தை மாத்திரமே மையப்படுத்தி தேவன் பக்கம் திருப்ப வேண்டிய சமுதாயத்தை தேவன் பக்கமாக அல்ல, ஆசீர்வாதத்தின் பக்கமாக திருப்பி ஒரு குளறுபடியான உபதேசத்திற்குள் அநேகர் நடத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் அவர்களை நம்பி போகாதபடி சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சத்திய வசனத்தை மாத்திரம் பார்த்து நடக்கிறவர்களை முன்மாதிரிகளை வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று எனக்கு வார்த்தைகள் அதிகமாக வருகிறது. நீங்கள் எல்லாரையும் புற்று பாருங்கள். தங்களுக்கென்று ராஜ்யத்தை கட்டிக் கொள்கிறார்கள், தங்களுக்கென்று கோபுரங்களை கட்டிக் கொள்கிறார்கள். நீங்கள் இவர்களை மாதிரியாக அல்ல, இன்றைக்கு காண்கிற சோகால் வர்ஷிப்பர்ஸை மாதிரியாக அல்ல, இன்றைக்கு காண்கிற எந்த ஒரு மனுஷனை மாதிரியாக அல்ல. நீங்கள் உற்று பார்க்க வேண்டாம். உற்று பார்த்து அவள் வசனப்படி நடக்கிறார்களா, கீழ்ப்படுகிறாள் என்று சொல்லி அதை உற்று பார்த்து அவள் கீழ்ப்படுகிற விஷயங்களை கண்டுகொண்டு அவர்களை மாதிரியாக வைத்துக் கொள்ளும்படியாய் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனெனில் கடைசி நாட்கள் கொடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் யாராய் இருக்கிறார்களாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த காரணம், அந்த முகாந்திரத்திற்கு பகைஞராய் இருக்கிறார்கள், சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள், பாடு துன்பங்களுக்கு அவர்கள் பகைஞராய் இருக்கிறார்கள், கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் கொடுத்த சகல ரட்சிப்பின் அனுபவத்திற்கும் அவர்கள் பகைஞராய் இருக்கிறார்கள். வாசிங்களேன், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய முடிவு அழிவு, அவர்களுடைய வயிறு என்னமா, அதுதான் தேவனா. வாசிங்களேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன்
அவருடைய தேவன் வயிறு. வயிறு தான் அவளுக்கு. தான் மாத்திரம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம். அடுத்தபடியா அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. லட்சையான காரியம் அவளுக்கு மகிமையா இருக்கிறது. அவங்க என்ன, நான் அந்த கார் வாங்கிட்டேன், இந்த லட்சையானவைகள், உலகத்தில் அழிந்து போகிற காரியங்களே அவளுக்கு மகிமையாய் தோன்றுகிறது. அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று வேதவசனம் காண்பிக்கிறது. உலக ஆடம்பரத்தை காண்பித்து நீங்கள் இயேசு நல்லவர் சொல்லிக் கொண்டிருப்பாங்க சொன்னா அவங்க சிலுவைக்கு பகைஞர். தேவன் கொடுக்கிற பிரதான விடுதலையே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை உணராத எந்த அனுபவம் அது வயிற்றுக்கடுத்த காரியங்கள், அது லட்சைக்கடுத்த காரியங்கள். வாசிங்களேன், அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். பூமிக்கு அடுத்தவர்களே ஒருவர் பேசி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார், பாடிக்கொண்டிருப்பார், அதையே போக்கஸ் பண்றாரு சொன்னா, மெட்டீரியலைஸ் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருப்பார் சொன்னால் அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று பிலிப்பியர் புஸ்தகத்திலே பரிசுத்தம் எழுதி வைத்திருக்கிறார். சிலுவைக்கு பகைஞரை பார்க்காது, அவர்கள் மாதிரியை வைத்துக் கொள்ளாதீங்க. திருச்சபை பார்த்து திரும்பவும் சொல்லுகிறேன், நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற அனுபவத்திலிருந்து பேசுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு நாளும் இப்படி சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறவர்களை மாதிரியாக அல்ல, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை நீங்கள் மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரை மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டுமாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை நீங்கள் மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிங்களே, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்த பரலோகத்தை குறித்த பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கவனிக்கணும், எந்த ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய குடியிருப்பு இங்கல்ல, சீக்கிரம் நாள் வரும், எக்காலம் துணிக்கும் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம், ஆகவே ஆயத்தமாகவும் பரிசுத்தமாகவும் ஆத்தும ஆதாயங்கள் செய்வோம் என்று எந்த ஒரு மனுஷன் பேசிக் கொண்டிருக்கிறாரோ நீங்கள் அவரை மாதிரி வைத்துக் கொள்ளலாம். மாறாக இவ்வுலகத்தின் காரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிற ஒருவரையும் நீங்கள் மாதிரியாய் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வேத புஸ்தகம் காண்பிக்கிறது. வாசிங்களேன், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எதிர்பார்ப்பு முழுவதுமே இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் என்றல்ல. இவெல்லாம் தேவன் கொடுப்பான், தேவன் கொடுப்பார். இவைகள் அல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் முழுவதுமே தேவன் வருகிறார், அவர் வரப்போகிறார் என்கிற அந்த ஆழமான சத்திய உபதேசத்திலே நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. மீண்டும் வாசிங்க, எப்படியா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்க ஆவிக்குரிய பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள் மாதிரி சொல்ல வேண்டும், என்னுடைய குடியிருப்பு தற்காலிகமாக அங்க இருக்கிறேன், ஆனா என்னுடைய குடியிருப்பு இங்கல்ல, என்னுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. வாசிங்களே, அங்கே இருந்து அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு அது பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் காத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? என்னுடைய குடியிருப்பு இங்க இல்ல சார், என்னுடைய வீடு வாசல் இங்க இருக்கு, ஆனா நான் இங்க நிரந்தரமா இருக்க போவதில்லை, என் தேவன் சீக்கிரம் வரப்போகிறார், என்னுடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது, அவர் அங்கிருந்து என்னை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். இந்த சிந்தை நமக்குள் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய நோக்கம் இங்கே வாழ்ந்து முடிச்சிருவோம் அல்ல, நம்மை தேடிய இயேசு வரப்போகிறார். வாசிங்களேன், அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்வாராம்? மறுரூபப்படுத்துவார். இந்த தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளை மாதிரியாக வைத்து சத்தியவாசி தொடர்ந்து போகிற பிள்ளைகள் வயிற்று பிளப்புக்காக அல்ல, இவ்வுலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, சிலுவையின் பகைஞர்களை முன்மாதிரியாக வைத்து அல்ல, அவள் கர்த்தருக்கு பயந்து இங்க எல்லாம் என்னுடைய குடியிருப்பு, என் தேவன் நிச்சயமாய் மேலிருந்து வருகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி அவருக்காய் காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்களை கர்த்தர் மறுரூபமாக்குவார். சரீரங்களுக்கு குறித்த சிந்தை அதிகமாய் கொடாமல், சரீரத்தை குறித்த அதிக சிந்தைகளை வைத்துக் கொள்ளாமல்,
நான் எப்படி இருக்கேன், நான் என்ன சாப்பிட்றேன், வயிற்றை பார்த்து கொள்ளாமல் நான் என்ன சாப்பிட்றேன், என்ன தூங்குறேன்னு சொல்லி, நான் எப்படி அழகா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பியூட்டி கான்சியஸ் ஆகிறாமல், ரொம்ப சென்சிட்டிவா உன் சரத்தை குறித்த எண்ணம் இராமல், இவைகள் மண்ணான சரீரம், மக்கி போகிற சரீரம், என் இயேசு வருவார், இந்த சரத்தை மர்வமாக்குவார் என்கிற சிந்தையின் கீழாக வாழ்ந்திருக்கிற நல்ல ஞானத்தை கத்தர் கொடுப்பாராக. வாசிங்களேன். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய கிருபை பாராட்டுவாராக. டைல்யூட்டான சத்தியங்களை அல்ல, காம்ப்ரமைஸான மினிஸ்ட்ரிகளை அல்ல, காம்ப்ரமைஸ் இல்லாத சத்திய உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கிற நல்ல உபதேசத்தை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரம் முழுவதுமே நல்ல ஆழமான வசனங்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடியும். இவர்கள் எழுதுவது ஒரு கோர்வையாகவே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இது ஒரு கோர்வையாகவே பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். வாசிக்கலாம், மேல வாசிக்கலாமே. நஷ்டம் என்று விட்ட பவுல் அப்போஸ்தலன் அடுத்த வசனம், நான் அடைஞ்சிட்டேன் அல்லது முற்றும் தெரிந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல், உங்கள் எண்ணங்களிலே நான் அடைந்து விட்டேன், முற்றும் தெரிந்தவன் ஆனேன் என்று எண்ணிக்கொள்ளாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் அதிகாரம் முழுவதுமே பவுல் அப்போஸ்தலன் பாயிண்ட் பண்ற காரியம், நீ கண்டினியூ பண்ணு, நீ பரிசுத்தமா வாழ்ந்துக்க, நீ நல்லா ஜெபிக்க ஆரம்பித்துக்க, நீ ரோல் மாடல சரியான வச்சுக்க, நீ ஓடு ஓடு, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வரும்போது உன் சரத்தை அவர் மர்வமாக்கி விடுவான், அதற்காக காத்துரு என்று சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் அவன் தன் வாழ்க்கை முறையிலிருந்து ஆரம்பிக்கிறான். வாசி, அடைந்தாயிற்று முற்றும் தெரியும் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்றேன். சகோதரனே, அதை பிடிச்சிட்டேன் நான் என்றதில்ல, ஒன்னு செய்கிறேன். இதுவரைக்கும் அந்த அனுபவத்தெல்லாம் மறந்து, பின்னானதை மறந்து, எனக்கு பெருமை பாராட்டுகிற பல விஷயம் இருக்கிறது, அவைகள் எல்லாம் மறந்து, 7ஆம் யுத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலன், எபிரேயர், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் மறந்துட்டு நான் முன்னானவர்களை நாடுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கவனிக்கணும், இந்த லக்கை நோக்கி தொடர்கிற அனுபவத்துல பலவிதமான காரியத்தை அவன் சொல்லிவிடுகிறான். லக்கை நோக்கி தொடர்ந்துக்க, நீ ஓடும் போது யார மாதிரியா வச்சுக்கணும் தெரியுமா? வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களை மாதிரியா வைத்து நீ தொடர்ந்து பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? நீ ஓடிக்கொண்டே இருக்கும்போது சீக்கிரத்துல இயேசு வருவான். இயேசு வரும்போது அந்த ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எதற்காய் ஓடுகிறாயோ அந்த ஓட்டத்தின் ஜெயத்தை நீ அனுபவிக்க முடியும். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பந்தய பொருளை போல் இருக்கிறது. நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணி ஓட வேண்டும். நாம் சுமக்கிற எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு ஓட வேண்டும். நாம் ஓடுவதற்கு எதெல்லாம் பாரமா இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், நாம் ஓட ஆரம்பிக்கணும். இதை குறித்து நான் அதிகமாக ஆழமாய் பேச விரும்புகிறேன். இதற்கு முன்பாக பல மாதிரிகள் வந்து நிற்பார்கள். எதற்கு என்ன சொன்னால், உன் ஓட்டத்தை கெடுத்து விடுகிற சில மாதிரிகள். அந்த மாதிரியை பார்த்து கொண்டு ஓட முடியாது. சத்தியத்தை பை ரூல் ஓடுகிறவர், சத்தியத்தை ஓடுகிறவர்களை பார்த்து அவளை மாதிரியாக வைத்துவிட்டு நாமும் தொடர்ந்து ஓடுகிற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறவர்களை பார்த்து ஓடினோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு லஜ்ஜையாக இருக்கிறது, நம்முடைய முடிவு விழுவையா இருக்கிறது. ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடுகளை மாதிரியா வைத்து ஓடுவோம் என்று சொன்னால் இயேசு வருவார். அவர் வந்து நம்முடைய சரத்தை மர்வமாக்குவார். நித்திய வீட்டை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே பந்தய பொருளை அடைந்து கொள்ளும்படியாய் சிலுவையில் அடிக்கப்பட்டு காயங்களை பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்த ஜீவனை விட்டு அந்த இயேசு கிறிஸ்து நமக்காய் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு என்கிற, நமக்காய் வைத்திருக்கிற அந்த பரலோகம் என்கிற அனுபவத்தை சுதந்திரிக்கும்படியாய் தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆக நம்முடைய பிராக்டிகல் லைஃப்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனையோ வேகத்தடைகள் வரலாம் பாத்தீங்களா, நிறைய வேகத்தடை வரும். அதெல்லாம் வீரர்கள் குதித்து குதித்து ஓடுவது போல குதித்து குதித்து முன்மாதிரியை பல தவறுகள் வரலாம், அதை குதித்து பலவிதமான நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கலாம். அது எதை கஷ்டம் வரலாம், கவலை வரலாம், கடன் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், தனிமைப்படுத்தப்பட்டது வரலாம். என்ன வந்தாலும் சரி அதையெல்லாம் பார்த்து கொண்டிராமல் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். எதற்கென்று? பந்தய பொருளை அடையும்படியா. வாசிக்கலாம், எப்படியா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன்
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி பந்தய பொருள் ஓடுகிற அனுபவம், லக்கை நோக்கி தொடர்கிற அனுபவம். ஒரு சில விஷயங்களை வேகமாய் நான் சொல்லி வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனம் வாசி. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பந்தய சாலையில் பந்தய பொருளுக்காய் ஓடுவணும். அப்போ இந்த பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்போ பந்தய பொருளுக்காய் ஓட வேண்டும் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எப்படியாம் லாபமானத்தின் நஷ்டம் என்று கருதி செய்யணுமா? வாசிங்களேமா பிலிப்பியர் புத்தகம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ லக் இருக்கிறது. அந்த பந்தய பொருளை அடைந்து கொள்ளும்படி என்ன செய்கிறேன்? நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். டார்கெட் அதுதான். என்னது? பந்தய பொருளை அடைவது. இப்படி பந்தய சாலையில் பலரும் ஓடுகிறார்கள். வாசிங்களேன். எல்லாரும் ஓடுவார்கள். அப்ப எல்லாரும் எப்படி ஓடுறாங்கன்னா மாதிரிகளை பார்த்து ஓடுகிறார்கள். எப்படி? சிலுவையின் பகைஞர்களை பார்த்து கொண்டு ஓடுகிறார்கள். அவர்களுடைய தேவன் வயிறாய் இருக்கிறது. வயிற்றை பார்த்து ஓடுகிறவர்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் லட்சையான முடிவை வைத்து அதை பார்த்து ஓடுகிறார்கள். மாதிரியை சரியாய் வைத்து ஓட வேண்டும். You have good mentors. நல்ல கோச் உங்களுக்கு இருக்கணும். ஆமா, உலகத்தை காலைக்கு காத்துட்டே பாரு, அங்க பாரு இங்க பாரு சொல்லி உலகத்தை காண்பிக்கிறவர்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருப்பீங்க. லக்கை பார்த்து ஓட முடியாது. ஆக இன்றைக்கு இந்த உலகத்திலே ஓடுகிறவர்களை விலை செய்யும்படியாய் பிசாசானவன் ஆங்காங்கே உங்கள் ஓட்டத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ற பல சிலுவையின் பகைஞரை அவன் அங்க வைத்திருக்கிறான். நீங்க அதையெல்லாம் பார்த்து கொண்டு ஓடுவீங்க என்று சொன்னா லக்கை அடைய முடியாது. பாருங்களேன், பந்தயத்தில் நிறைய பேர் ஓடுறாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் தான் அந்த விருதை பெற்றுக் கொள்கிறான். அப்ப ஓடுகிறவர் அநேகராய் இருக்கிறாங்க. கவனிக்கணும். நம்மோடு கூட ஆவிக்குரிய அநேகர் ஓடலாம். லக்கை நோக்கி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பின்னானதை மறந்து முன்னானதை நாடி ஓட வேண்டும். சிலுவை எனக்கு முன்பாகவும் உலகம் எனக்கு பின்பாகவும் வைத்து நான் ஓட வேண்டும். பழைய ஒரு பாடல், சிலுவையின் முன்னே உலகம் என்ன பின்னே என்று சொல்லி எல்லா உலகத்தின் காரியங்களும் பின்பாக எரிந்துவிட்டு லக்கை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? ஓட வேண்டும். ஓடுகிற நேரங்களில மாதிரியாக பலரும் வருவார்கள். யார் வருவார்கள்? சிலுவைக்கு விரோதிகள் வருவார்கள். வயிற்று தெய்வம் என்று வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வுலக ஆசீர்வாதத்தை காண்பித்து உங்களை திசை திருப்ப பலரும் வருவார்கள். நீங்கள் அவர்களை மாதிரியாய் வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் யாரை மாதிரியாய் வைத்து ஓடணும்? வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளோடு கூட நிற்கிறவர்களை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் ஓடும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் அங்க இங்க பராக்கு பார்த்துட்டு இந்த வர்ஷிப்பர் அந்த பிரசங்கி இந்த சொல்லி பராக்கு பார்த்துட்டு விழுந்து போகாம தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அப்ப நிறைய பேர் ஓடுறாங்க. அவர் எதற்கு ஓடுறாங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அல்ல, நாங்களும் ஓடுகிறோம் என்று ஓடுகிறார்கள். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சும்மா நாங்களும் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அல்ல, சும்மாப்பா அப்படி சும்மா ஓடிக்கிட்டு இருக்கோம். சும்மா இல்ல, ஓடுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பக்கத்துல கூட சொல்லுங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட்டத்துல நீங்கள் ஓடும் போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சும்மா விளையாட்டா ஓடாதீங்க. ஒரு சின்ன ஜெபம் என்று சொன்னாலும் அந்த லக்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபியுங்கள். வேதவசன தியானம் என்று சொன்னாலும் அந்த லக்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தியானியுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் முழுவதுமே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். சும்மா விளையாடு 4 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. 5வது நானும் வரேன், வாடா சும்மா கொசு, அவன் தெரியும் கண்டிப்பா தோத்துருவான்னு தெரியும். இருந்து சேர்த்துக்கிட்டு விளையாடுற விளையாட்டல்ல இது பந்தய பொருளை அடைவதற்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற ஓட்டம். ஆவிக்குரிய ஓட்டம் என்பது சீரியஸ் ரன்.
இது முக்கிய கவனமோடு ஓட வேண்டிய ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். ஏன்னா உங்களை தடைப்படுகிற, விழுந்து போக செய்கிற, பாரத்தை சுமத்துகிற மாதிரி அல்லாத பல விதங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆகப்படலாம். அதை எதையும் பார்க்காமல் லக்கை நோக்கி பொறுமையை ஓடி அதை பெற்றுக்கொள்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்களேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். பந்தயத்துல ஓடுற எல்லாரும் என்ன செய்வாங்களா? எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். கவனிக்கணும், ஆசைகளுக்கு அடங்கி இருப்பார்கள். இது வாங்கலாம், அது வாங்கலாம், அது செய்யலாம், இது செய்யணும் பறக்கிற புத்தியோட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. வாசிங்க எப்படியா? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமா இருப்பார்கள். இச்சை இல்லாமல் இருப்பாங்க சொல்ல. இச்சைகள் இருக்கும், ஆனால் அதுல ஒரு அடக்கத்தை, ஒரு கண்ட்ரோல் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பசிக்கும், ஆனா கண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அவளுக்கு தாழ்வு எடுக்கும், ஆனா கண்ட தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்க நல்ல தண்ணியா குடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன காரணம். நான் அதிகமாய் உபாதைக்குரிய காரியத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் நான் பந்தய பொருளை ஓட முடியாது, எக்ஸ்ட்ரா வெயிட் ஆயிருவேன். எனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா பந்தய பொருளை ஓட முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறார்களாம்? யாவரும் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். நாமோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் ஒரு அழிவுள்ள ஒரு மெடலை பெறறதுக்கு அவன் தன்னை கண்ட்ரோல் பண்ணி அதிகாலை எழுப்பி ஓடி அவன் எக்ஸசைஸ் பண்ணி பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி நல்லா தூங்க மாட்டான். என்ன காரணம்? அவன் தூங்கிட்டான், எக்ஸ்ட்ரா வெயிட் ஆச்சுன்னா அவன் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அவன் அதிகாலை எழுப்பி பிராக்டிஸ் பண்ணுவான். அவன் ஓடி ஓடி பார்ப்பான், ஓடி ஓடி பழக்குவான். எத்தனை செகண்ட்ஸை கிராஸ் பண்றோம் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருப்பான். என்ன காரணம்? அவன் பந்தயத்தை ஜெயிக்க வேண்டும் என்று. ஒரு அழிவுள்ள ஒரு மெடலுக்கே ஒரு ஓட்டக்காரன் அவ்வளவு காயத்தை செய்யும் போது அழிவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறான். வாசிங்களேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி சாதாரண ஒரு மெடலுக்காக அப்படி செய்றாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ ஏன் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி உங்களை சோர்வுபடுத்துகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு முன்மாதிரியே வருகிற பலவித சிலுவையின் பகைஞரையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் ஏன் நேராக ஓடுகிறோம் என்று சொன்னால் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுவிடக் கூடாது. பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களை செய்கிறான். கஷ்டத்தை கொடுக்கிறான், கவலைகளை கொடுக்கிறான், டிப்ரெஷனை கொடுக்கிறான். ஆமா, பலவிதமான இச்சைகளை தூண்டுகிறான். இதை வாங்கு, அதை வாங்கி, இதை செய்ய சொல்லி பலவிதமான இச்சையின் ஆசைகளை வைத்து விடுகிறான். இதையெல்லாம் பார்த்து விட்டு லக்கையிடம் இழந்து விடுகிறோம். ஆமையும் முயலும் ஓடிக்கிட்டு இருந்துச்சான், தெரியுமில்ல? முயல் பயங்கர ஃபாஸ்டா ஓடிச்சான். கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்துச்சான். மாதிரி யாரை வைக்கிறது பாருங்க, ஆமையை பாக்குது. ஆமை அது அங்கதான் வருதுன்னு சொல்லி செய்யுது. முயல் தூங்க ஆரம்பிச்சுட்டான். திடீர்னு முடிச்சு பார்த்தா ஆமை எங்கேயோ போயிச்சா, முயல் தூங்கிட்டு இருக்குதான். நான் உங்களுக்கு கதை தெரியுமில்ல? ஆகவே கதையை புரிந்து கொள்ள வேண்டும். அழிந்து போகிற ஒரு பதக்கத்திற்காக இத்தனை பயிற்சியோடு ஒரு ஓடும் போது அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் எவ்வளவு பயிற்சிகளை செய்து ஓட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமே. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனம். வேகமாய் வாசிக்கணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று எப்படி காணாதவர்களுக்குள்ளே துணிவாய் துணைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருப்பார்களாக. அப்ப பந்தய பொருளை இழந்து போகும்படி வஞ்சிக்கிற சிலர் இருக்கிறார்கள். எது பேர் கவனிக்கிறீங்கம்மா? எது பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியலையே. ஆமால, நேரா சர்ச்சில் பார்த்து பேசினாவது உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆமா, இப்படிக்காக கேமரால பேசும்போது யார் என்ன கவனிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி இருக்கட்டும். பந்தய பொருளை ஓடணும். எப்படி ஓடணும்?
நானும் ஓடுறேன் பாடு இல்ல, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். அப்ப அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் இத்தனை பிரயாசம் ஓடுகிறானே, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி ஓட வேண்டும்? சரி, இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது யாரை மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும்? சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படி என்ன செய்யணும்? மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிலுவைக்கு பகைஞராக இருக்கிற மாதிரியாக வைத்துக் கொள்ள கூடாது. சரிங்களா? வயிறு தேவன் சொல்லிக்கொள்ள மாதிரியை வைத்துக் கொள்ளக்கூடாது. அவ மாதிரியை யாரை வைத்து ஓட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். சரி, இருக்கட்டும். லாபவான் என்னத்தை நஷ்டம் என்று கருதி ஓடணும் என்ன சொல்லிக் கொடுக்கிறான். இப்போ கொலோசியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது இந்த பந்தய பொருளை கெடுத்து போடுகிற, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாத உன்னை கெடுக்கிற சில வல்லமைகளை அவன் காண்பிக்கிறான். வாசிங்களேன். இது மாயமான தாழ்மை. எப்படி தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிற ஒரு மாயையான தாழ்மை. நிறைய பேர் பாருங்களேன், தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. மாயையான தாழ்மை. வாசிங்களேன். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனை. எப்படி தேவ தூதன் வருவான்? தூதன் என்கிட்ட வந்தான், தூதன் என் பக்கத்துல உட்கார்ந்தான், பப்ஸ் சாப்பிட்டான், இட்லி சாப்பிட்டான். தேவ தூதன். அப்புறம் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, தேவ தூதர்களை பற்றின ஆராதனையில விருப்பமுற்று, காணாதவைகளையே துணிவாய் நுழைந்து, காணாதவைகள் இவனுக்கு தெரியாத விஷயத்தை கண்டது போல கள்ளத்திற்கு தரிசனம் பேசி, காணாதவைகளை துணிவாய் துணிந்து, தன்னுடைய மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்க பந்தய பொருளை நீங்க இழந்து போகாதபடி உங்களை அவர்கள் வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்ப யார் வஞ்சிக்கிறா? ஓட்டத்துல பந்தய பொருளை ஓடிக்கொண்டு தேவ பிள்ளைகளை உங்களை வஞ்சிக்கிற பலவிதமான வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் நன்னும் ஆழமாய் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்களா, எப்படியா? மாயமான தாழ்மை. ரொம்ப தாழ்மையா இருக்க நடிக்கிறான். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதனுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, காணாதவைகளிலே இதுவரைக்கும் தெரியாத ரகசியங்களிலே துணிவாய் நுழைந்து தன்னுடைய மாம்ச சிந்தையினாலே வீணாய் பெருமை கொண்டிருக்கிற இருமாப்பு. இதெல்லாம் எப்படி நாங்களாம் பெரிய 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 இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் தேவ தூதன் முக்கியம் பேசுறவங்க, இதுவரைக்கும் தெரியாத மர்மங்கள் ரகசியங்கள் வெளிப்படுத்த சொல்றவங்க, அப்புறம் மாயையான தாழ்மையில உட்கார்ந்து இருக்கிறவங்க, இவங்க இச்சையினால மமதை, நாங்க எங்க மென்டர் பண்ற யாரும் தேவை, எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ற இவர்களாலே உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நான் சொல்லல, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது. வாசிங்களேன். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதனுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, அறிவிக்கப்படாத மறைத்து வைக்கப்பட்ட வைகளில் என்ன செய்யறாங்களா? காணாதவைகளை துணிவாய் துணிந்து நுழைந்து தன்னுடைய மாம்ச சிந்தையினால வேஸ்ட பெருமை பாராட்டுகிற இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்களுடைய பந்தய ஓடிக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு அவர்கள் உங்களை வஞ்சிக்க வருகிறார்கள். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை வஞ்சிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்க. சிலுவைக்கு பகைஞர்கள் பலர் வந்திருக்கிறாங்க. அவருடைய வயிறு தான் அவர்களுக்கு எல்லாமே தேவன். அவர்கள் இவ்வுலகத்தின் காரியத்தையே பேசுவாங்க. கைவேலை இல்லாத வீடு ஒன்று இருக்கிறது, அங்கிருந்து இயேசு வருகிறார் என்கிற எண்ணத்தை உனக்கு எடுத்து விடுவார்கள். இந்த உலகத்துல ஜாலியாரு, உலகத்துல பணம் கிடைச்சது சந்தோஷமாரு, எல்லாம் உனக்கு கொடுப்பார். நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் ஹைப்பர் கிரேஸும் பேசுவதில்லை, ப்ராஸ்பரிட்டி தியாலஜி பேசுவதில்லை, பாவர்ட்டி தியாலஜி பேசுவதில்லை. ஐ எம் நாட் பிரீச்சிங் பாவர்ட்டி தியாலஜி. நல்லா கவனிக்கணும். I am not preaching a poverty theology. I am preaching a real gospel. உண்மையான ரட்சிப்பின் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவில உலகத்துல நீ இருக்கும் போது நீ பிச்சைக்காரன் இருக்க தேவன் அழைக்கவே இல்லை. கர்த்தர் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் உன் நோக்கம் அது அல்ல. உன் நோக்கம் கைவேலை இல்லாத வீடு ஒன்று உனக்காய் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு உனக்காய் வரப்போகிறார். அவர் வரும்போது நீ மறுரூபமாக வேண்டும். பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், பந்தய பொருளுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். இதை டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு முன்மாதிரியை பலரும் வருவார்கள். அவர்கள் யாரு? சிலுவையின் பகைஞர்கள். அவள் யாரா இருக்கிறாங்க? வயிறே தேவன்.
அவர்கள் யாராய் இருக்கிறாங்க? அவர்கள் 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 அவர் லட்சியான முடிவை வைத்திருக்கிறவர்கள். இவ்வுலகத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை விட்டு நீங்க விலகணும். அவர்களை முன்மாதிரியாக, அப்ப யாரை முன்மாதிரியாக வைக்க வேண்டும்? வசனத்துக்கு கீழ்ப்படிகளை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து நீங்கள் தொடர்ந்து லக்கை நோக்கி பொறுமையை ஓட வேண்டும். எப்படி ஓடணும்? எல்லாரும் பந்தய பொருளுக்காக ஓடுறாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் தான் விருதை பெற்றுக் கொள்கிறான். ஒருவன் மாத்திரம் இந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்கிறான். ஆகவே ஓடுகிறவர்கள் நீங்கள் எப்படி ஓடணும்? அந்த அந்த பந்தய பொருளை பெறத்தக்கதாய் ஓடுங்கள். அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற அழிந்து போகிற அந்த பந்தய பொருளை கிரீடத்தை பெறுகிறதற்கு ஒருவன் ஓடும் போது எல்லாவற்றையும் தன்னை அடக்கி ஒடுக்கி ஓடுகிறானே, அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் எவ்வளவாய் ஓட வேண்டும்? அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு ஒருவன் அத்தனை பிரயாசங்களை படும்போது ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கொண்ட தேவ பிள்ளைகளே, அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெறும்படியாய் நானும் நீங்களும் எவ்வளவு அதிகமாய் ஓட வேண்டாம். பின்பு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பந்தய பொருளை வஞ்சிக்கும்படியாய் உங்கள் பந்தயத்தில் ஓடுகிற ஓட்டத்தை இந்த ஜெயத்தை நஷ்டப்படுத்தும்படியாய் பலரும் வருகிற அவர்கள் யாராம்? தூதர்களை ஆராதிப்பவர்கள். தூதர்களுக்கு நான் பார்க்கிறேன், அங்க தூதன், இங்க தூதன், முன்னால தூதன், பின்னால தூதன், சாப்பிட்ற டேபிள்ல ஒரு தூதன், ஆமா அப்பம் கிட்ட தூதன், இப்படி பல அப்பத்தை கொண்டு ரொம்ப டேஸ்டா சொன்ன தூதர்கள். இவைகள் நூதன உபதேசங்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசியம் திரும்பவும். மாயமான தாழ்மை, ரொம்ப தாழ்மையா நடிப்பாங்க. தேவ தூதனுக்கு செய்யும் ஆராதனை பயங்கர விருப்பம். தேவ தூதனுக்கு பணிவிட செய்யல பயங்கர விருப்பம். தேவ தூதனை கூப்பிட்டேன் பார்த்தங்கிற ரொம்ப விருப்பம். காணாத இதுவரைக்கும் தெரியாதவைகளிலே பார்த்திராதவைகளிலே துணிவாய் நுழைவாங்க. இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்து நான் அதுக்கு போனேன், இதுக்கு போனேன், அங்க போனேன், நரகத்துக்கு போனேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன்னு துணிவார்கள். இதுவரைக்கும் காணாதவைகள், ஒரு பார்க்காத விஷயங்களை தான் பார்த்தது போல துணிவாய் நுழைவார்கள். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த துணிவாய் பேசுகிறார்கள். தன்னுடைய மாம்ச சிந்தையினாலே பெருமை, இருமாப்பு, ஒன்றுக்கும் இல்லாத இருமாப்பா இருக்கிறார்கள். எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை பந்தய பொருளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்மளை வஞ்சித்துருவான். பந்தய பொருளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஓடுகிற உங்களையும் என்னையும் வஞ்சிக்க முடியும். ஆகவே தான் பவுல் சொல்றான், பந்தய பொருள் இருக்கு, நீங்க வஞ்சிக்கப்படாதபடி கவனமா இருங்க. நீங்களும் யாரையும் வஞ்சிக்காதீங்க, நீங்களும் வஞ்சிக்காதபடி கவனமா இருங்க. நீங்களும் கவனமா இருங்க. இந்த ஓட்டத்தை குறித்து நிறைய பேச முடியும். ஆவிகள் என்னோட ஏவிக்கொண்டே இருக்கிறார். வாசிக்க போகிறோம். நல்ல ஓட்டத்தை ஓடின ஒருத்தனை உங்களுக்கு நான் காண்பி. புதிய பாட்டுல ஓட்டத்தை ஓடின ஒருவனை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மிகவும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவருடைய கேரக்டர்ஸ் நிச்சயமாய் உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் விசுவாசம். வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். டு பி சைட். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அவன் ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, என்ன ஒரு அளவுல வார்த்தை, யோவான் தன் ஓட்டத்தை நிறைவேற்றினான். சாபக யோவான் தன் ஓட்டத்தை நிறைவேற்றினான். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை பற்றி பேசுறதுக்கு 1 மணி நேரம் வேணும். ஓடின பலர் இருக்கிறாங்க வேத புத்தகத்துல. இதுல கொஞ்சம் பேச விரும்புகிறேன். மேபி நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும் நான் பேச விரும்புகிறேன். பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி ஓடணும். லக்கை நோக்கி ஓடின ஒரு பக்தன், அவன் தான் யாரு? யோவான். வேதம் தெளிவா சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை, வாசிங்களேன், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினான். யோவான் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தான். ஓட்டத்துக்கு பேரு பணிவிடை ஓட்டம். கரலை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பணிவிடை? கிறிஸ்து இயேசு பூமியிலே மனுஷனாய் பிறப்பதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த பணிவிடை ஓட்டத்தை ரொம்ப தெளிவா செஞ்சான். அந்த பணிவிடை ஓட்டம் செய்ய முடியாதபடி பலவிதமான நிகழ்வுகள் அவனை பின்தொடர்ந்து வந்தது. ஒரு காலகட்டத்தில் அவன் ஜீவனையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த பணிவிடை ஓட்டத்திற்காக அவன் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள சொல்லி அந்த பாதையை செவை பண்ணி கொண்டே இருந்தான். அன்றைக்கு குழந்தை இயேசு பூமியில வருவதற்கு, ரட்சகரா இயேசு வருவதற்கு, அற்புத அடையாளம் செய்வதற்கு, கல்வாரியில் அடிக்கப்படுவதற்கு வழி ஆயத்தம் பண்ண ஒரு யோவான் சம தேவை என்பது போல இன்னைக்கு மீண்டும் இயேசு ராஜாவாய் வருவதற்கு
மத்தியமானது இயேசு வெளிப்படுவதற்கு வழி ஆயத்தம் பண்ணதான் தேவன் சபையை வச்சிருக்கிறாரு. அது உனக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது திருச்சபையே. இந்த ஓட்டம் பணிவிடையின் ஓட்டம். வரப்போகிற கிறிஸ்து இயேசுவுக்கு என்று வழி ஆயத்தம் பண்ணுகிற பணிவிடையின் ஓட்டம். அன்றைக்கு யோவானுக்கு அதை கொடுத்தது போல ராஜாவா இயேசு வரப்போகிறார். அந்த ராஜாவுக்கு வழி ஆயத்தம் பண்ண வேண்டிய பணிவிடை ஓட்டத்தை திருச்சபையா இருக்கிற உனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஓட்டத்தை கெடுக்கும்படியாய் சிலுவையின் பகைஞர்களும் வயிற்றுக்காய் அமர்ந்து கொண்டு இருப்பவர்களும் வைரதேவன் சொல்லுபவர்களும் வஞ்சிக்கிற சிந்தை உள்ளவர்களும் பலரும் மாயான தாழ்மை தரித்திருப்பவர்களும் தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்வர்களும் அறியாத விஷயம் நுழைவுகளுமாய் இருக்கிற பல கூட்ட ஜனங்கள் இந்த ஓட்டத்தை கெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிற யோவான் தன் ஓட்டத்தை முடித்தான். யோவான் தன் ஓட்டத்தை முடிச்சான். வாசிங்களா எப்படியா? யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? பெருமையில பாருங்க, நீங்க என்ன யார் நினைக்கிறீங்க? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சையும் அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றார். எல்லா கிரெடிட்டும் தேவனுக்கு என்று கொடுத்து தன் ஓட்டத்தை முடித்த ஒரு யோவான் ஸ்நாபகன். எல்லாம் ஒரு கட்டம் எடுத்துக்கல, நான் செஞ்சேன் நான் பண்ணுனேன் என்று ஒரு கட்டம் எடுத்துக்கொள்ள. இவன் உன்னத அழைப்பில் பிறந்தவன். உன்னத அழைப்பு. அவன் வயிற்றுக்குள் இருக்கும்போது துள்ளினவன். அவன் பகிரங்கமாய் தேவ நாமத்தை உயர்த்தினவன். வெட்டுக்களையும் காட்டுத்தனையும் புசித்துக் கொண்டு யோர்தான் நதிக்கரைகளிலே வனாந்தரங்களிலே அவன் 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 வெறியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வது பேசி தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணினவன். பேஸ்மெண்ட செட் பண்ணவங்க அவன். அவன் சொல்றான், நான் அல்ல, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சையும் அவிழ்க்கிறதுக்கு நான் என்ன இல்ல, நான் பாத்திரம் என்று சொல்லி நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்த யோவான் ஸ்நாபகன் வேத புஸ்தகம் காண்பிக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்களும் நானும் சத்தியத்திற்கு ஓடுகிற கிருபையில கர்த்தர் கொடுப்பார். பலவிதமான நிகழ்வுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவிதமான கஷ்டங்கள் வரலாம், ஒற்றைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் வரலாம், தள்ளப்பட்ட அனுபவங்கள் வரலாம். இந்த குவாரண்டைன் காலகட்டங்களில் பலவிதமான நிகழ்வுகள், குறிப்பாக போதகர்கள் பலவிதமான ஸ்ட்ரெஸ்க்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. விசுவாச மக்கள் எங்கள் பலன் கொண்டு எங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். தொடர்ந்து ஓடுவதற்கு தோள் கொடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய மாரத்தான் ஓட்டம் போல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மாதிரியாய் எதையும் வைத்துக் கொள்ளாதீங்க. இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி மாதிரியை வைக்காதீங்க. உங்களுக்கு மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை மாதிரியாய் வைத்துக் கொண்டு ஓடுகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. வேற ஒருவரையும் மாதிரியாய் வைக்காதீங்க. எல்லாரும் ஓடுறாங்க, ஒருவனுக்கு மாத்திரம் தான் அந்த விருது. அந்த ஓடுகிறவன் தன்னை சீர்படுத்தி ஓடுவது போல தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுவார்கள். அடுத்து வருகிற நாட்களில் தொடர்ந்து சீரியஸா பேசுவேன் ஓடுகிற அனுபவத்தை குறித்து. பலவிதமான வார்த்தைகள் இருக்கிறது, பலவிதமான வார்த்தைகள் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம், பவுல் அப்போஸ்தலன் காரியத்தை மாத்திரம் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். வாசி 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராட. அப்ப போராட்டம், ஓட்டம். 2 பேர் ஓட்டத்தை முடிச்சாங்க. ஒன்று யோவான் ஸ்நாபகன் ஓட்டத்தை முடித்த சொன்னேன். இரண்டாவது ஓட்டத்தை முடித்த அடுத்த ஒரு பக்தன் யாருன்னு சொல்லுகிறேன், நம்முடைய பவுல் அப்போஸ்தலன். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். எதை காத்துக்கிட்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப ஓடும்போது எதை காத்துக்கொண்டு ஓட வேண்டும்? விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓடணும். ஃபெய்த்தை நீங்க பிடிச்சுக்கிட்டே ஓடணும். விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டே ஓடும்போதுதான் நல்ல போராட்டம் போராட முடியும். நல்ல போராட்டம் என்று சொன்னா விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீ போராட வேண்டும். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்னொரு வசனம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் யோவான் ஸ்நாபகன் சாட்சி, பவுல் அப்போஸ்தலன் சாட்சி, இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற
ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். பின்னானவர்களை மறந்து முன்னானவை நாடி ஓட வேண்டும். இயேசுவை பார்த்து ஓடணும். மாதிரியாக யாரை வைத்துக் கொள்ள வேண்டும்? அந்த சத்தியவாச கீழ்ப்படியை மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஓடுகிறவன் எப்படி ஓடுகிறான்? பெற்றுக்கொள்வோம் என்று ஓடுகிற பிரகாரமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். ஓட்டத்தை முடித்த ஒருவனை சொன்னேன். நிறைய பேர் இருக்கிற ஓட்டத்தை முடித்தவன். ஓட்டத்தை முடித்த யோவான் ஸ்நாபகன், அவன் ஓடின ஓட்டம் பணிவிடையின் ஓட்டம். அந்த ஓட்டத்தை முடியும் போதும் அவன் இயேசுவை உயர்த்தி பேசுகிறார். அவர் பாதரட்சையை கூட தொடர்க்க நான் தகுதி அல்ல. நீங்கள் நான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த ஓட்டத்தில் வஞ்சிக்கிற பலன் இருப்பதை பார்க்க முடியும். ஓட்டத்தை கேவலப்படுத்த, ஓட்டத்தை ஓடும் ரன்னிங் ரேஸ்ல அவனை கீழே விழுந்தா சிரிக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆமா, சிரிக்கிறவங்க. பொறுமையோடு ஓடி ஜெயிக்கணும். பொறுமையோடு ஓடணும். விழுந்தாலும் எழும்பி ஓடுகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. நோக்கம் முழுவதுமே விழுந்து கிடப்பதல்ல, ஓடி லக்கை அடைவதாக இருக்கட்டும். லக்கை பொறுமையோடு ஓடி. இந்த ஓட்டப்பதில் ஒரு பெரிய ஜெயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இல்ல, ஓடி அவன் வந்தாலும் அவனுக்கு பரிசு இருக்கு. எவன் லக்கில ஓடி ஜெயிக்கிறானோ போய் சேர்ந்தா போதும். முதலாவது வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு பெருமை பாட்ட ஒன்றும் இல்ல. நான் அவனோட முன்னால ஓடுறேன், இவனுக்கு பின்னால ஓடுறேன், இல்ல இல்ல. பொறுமையோடு ஓடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு, நல்ல போராட்டத்தை போட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு லக்கை அடைந்து விட வேண்டும். அந்த ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அவன் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில பகுதியிலே விழுந்து போகாதபடி பொறுமையோடு ஓடி தேவநாமத்தை உயர்த்துகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. நிறைய பேசிட்டேன். ஓடணும், பந்தய பொருளுக்காக ஓடணும். எதை பார்த்து ஓட? முன் மாதிரியா வச்சு ஓடணும். யாரை முன்மாதிரியா வச்சு ஓடணும்? உலகத்தின் காரியங்களை சொல்லுவதற்கு முன்மாதிரியாக அல்ல, சத்தியவச கீழ்ப்படியை முன்மாதிரியாக வைத்து இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓடும்போது எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். சும்மா ஓடணும் அல்ல, நான் லக்கை அடைந்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஓட வேண்டும். சும்மா அப்படி ஓடுறது இல்லை. லக்கை நோக்கி பொறுமையோடு ஓடணும். பின்னானதை மறந்து முன்னானதை நாடி ஓடணும். ஆமா, இதை கெடுக்கிற பலரும் வருவார்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, ஒன்றையும் பார்க்காமல் நெருக்குகிற சகலவற்றையும் உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி பொறுமையை ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பந்தய பொருளுக்காய் ஓடுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய மனிதர் வெளிப்படுவார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி. நான் வேகமாய் பேசி இருக்கிறேன். ஒருவேளை நான் ஃபாஸ்டா பேச ஒரு லாங்குவேஜ் ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னு தெரியல. பட் ஆனால் நீங்க அமர்ந்து பொறுமையோடு கேளுங்கள். நீங்க யார மாதிரியா வைத்துக் கொள்ள வேண்டும்? என்னோடு கூட டிராவல் பண்ணுங்க பவுல் சொல்றான். 2, என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களை மாதிரியாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க நிறைய பேர் மாதிரியாய் வைப்பதை தவறு செய்கிறோம். We are keeping role models so many people. குறிப்பா இவ்வுலகத்தின் இச்சைகளையும் ஆசைகளையும் இவ்வுலகத்தின் ஆசீர்வாதத்தையும் தூண்டுகிறவர்களை நீங்க ரோல் மாடலா வைக்க வேண்டாம். ஆமா, நீங்க 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 பொறுமையோடு ஓடணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நான் ஜெபிக்க போகிறேன். எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நோக்கி பார்க்கிறேன். உடைய அன்பிற்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய், தயவுகளுக்காய். நாங்க இந்த உலகத்திலே பல மாதிரிகள் இருக்கிறாங்கப்பா. நான் இவர்களை எல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதபடி இயேசுவை மாத்திரம் பார்த்து, உம்மை மாத்திரம் பார்த்து, உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற உடைய பக்தர்களை மாதிரியாக வைத்துக் கொண்டு நாங்கள் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பந்தய பொருளை அடைவதற்கு ஓடுகிறவர்கள் பெற்றுக்கொள்வோம் என்று ஓட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று ஓட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த ஒரு பக்தன் அவனை போல ஆண்டவரே, அந்த யோவான் ஸ்நாபகனை போல பணிபுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கிற ஞானத்தின் கிருபை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓடுகிற ஓட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் காண செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஓடும்போது எங்கள் ஓட்டத்தை கெடுக்க, பந்தய பொருளை நாங்கள் இழந்து போகும்படி எங்களை வஞ்சிக்க பலரும் வருகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் நடுவே நாங்கள் அவர்களை பார்க்காதபடி, நெருங்கி வருகிற அவருடைய சிந்தனை நாங்கள் உற்று நோக்கிக் கொள்ளாதபடி அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உண்மை மாத்திரம் பார்த்து ஓடு இருக்கிற எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் எதையும் இழந்து போகாதபடி பொறுமையோடு ஓடி பந்தய பொருளை சுதந்திரிக்க எங்களுக்கு அந்த கிருபை பாராட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்கள், எல்லா விசுவாச பிள்ளைகள், எல்லா சபை மக்கள் எல்லாரும் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் ஓட்டத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி
சோர்ந்து போகாமல் தேவ நாமத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு ஓடுகிற கிருபைகள், விசுவாசம் என்கிற கேடகத்தை விட்டு விடாதபடி தங்களை சுற்றிலும் வருகிற எல்லா அம்புகளையும் இந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை வைத்து தடுத்து தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓடுகிற கிருபைகளை கத்தர் கொடுப்பீராக. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஓடுகிற கிருபைகளை கத்தர் கொடுங்க. ஆண்டவர் யோவான் ஸ்நாபகன் பணிவிடை ஓட்டத்தை முடித்தான். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தான். நாங்களும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஓட்டத்தை லக்கை நோக்கி பொறுமையாய் ஓடி ஜெயமெடுக்க கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆகவே இந்த பூமியிலே உலகத்திலே காண்கிற எதையும் மாதிரியாக வைத்துக் கொள்ளாமல் சத்திய வசதி கீழ்ப்படிகளை மாத்திரம் மாதிரியாக வைத்துக் கொண்டு இயேசுவை பார்த்து முன்பாக தொடர்வோம். பந்தய பொருளை அடைவோம். தேவனால கூட காரியம் ஒன்றுமில்லை. தொடர்ந்து ஜெபிப்போம். கிருபைக்காய் காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு உங்களோடு கூட பிரயாணிக்கிறார். உங்களை மாத்திரம் ஓட விட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தேவனாகல்ல, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் அவரே உங்களை உற்சாகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவினாலே புது பலத்தினாலே உங்களை உற்சாகப்படுத்துகிறார். வருகிற வாரம் தொடர்ந்து தியானிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Praise the Lord. தேவனால கூட காரியம் ஒன்றுமில்லை. Thank you so much.